நம்ம சாப்பிடுற எல்லா உப்புமே கடல் நீர்ல இருந்து தான் எடுக்கிறாங்களா? இல்ல வேற ஏதாவது வகையில இருந்து எடுக்கிறாங்களா? நம்ம வீட்ல 2 வகையான உப்பு நம்ம பார்த்திருப்போம். அதாவது சோடியம் குளோரைட், NaCl பார்த்திருப்போம். ஒண்ணு கல் உப்பு, இன்னொன்னு தூள் உப்பு. அதாவது பவுடர் சால்ட். இந்த 2த்துல எது சிறந்தது? எத நம்ம சாப்பிட்டா நம்ம உடலுக்கு நல்லதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்பதான் என்னால இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான ஹெல்த் டிப்ஸை உங்களுக்கு தர முடியும். நம்ம நினைச்சிருப்போம் எல்லா உப்புமே கடல் நீர்ல இருந்து தான் எடுக்கிறாங்கன்னு. ஆனா கல் உப்பு மட்டும்தான் கடல் நீர்ல இருந்து எடுக்கிறாங்க. நம்ம சாப்பிடுற பவுடர்டு சால்ட் எல்லாமே ஆர்டிபிஷியலா உருவாக்கப்படுறது தான். ஆர்டிபிஷியலான்னும் போது மினரல்ஸா நம்ம மண்ணுக்குள்ள டெபாசிட் ஆகி ராக்கா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதை உடைச்சு அதுல இருந்து பியூரிஃபை பண்ணி தான் இந்த பவுடர் சால்ட் எடுக்கிறாங்க. கல்லுப்பு நம்ம அதிகமா பயன்படுத்தும் போது இந்த கல்லுப்பு கூட நம்ம கூட அடிஷனலான மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதாவது கால்சியம், மெக்னீசியம் போன்ற கம்மியான அளவு மினரல்ஸும் அது கூட சேர்ந்து கிடைக்கும். ஆனா இந்த பவுடர் சால்ட் ப்ராசஸ்டுன்றனால இதை பியூரிஃபை பண்ணியிருப்பாங்க. அதனால நமக்கு NaCl மட்டும்தான் பியூரிஃபை ஃபார்மா கிடைக்கும். ஸோ கல்லுப்பு சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய சில பயன்கள் இந்த தூளுப்பு சாப்பிடும்போது கிடைக்காது. ஆனா தூளுப்பு தான் பெஸ்ட்ன்னு நிறைய டாக்டர் சொல்லுவாங்க. அது ஏன்னு பார்க்கலாம். நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செல்லுக்கும் இந்த NaCl அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த NaCl உடல்ல Na பிளஸ் மற்றும் Cl மைனஸா இருக்கும். இது பாடியோட நிறைய ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. பாடியில இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் பேலன்ஸுக்கும், பிபியை ரெகுலேட் பண்றதுக்கும், நர்வ் டெவலப்மெண்ட்டுக்கும், நர்வ் சிக்னல் டிரான்ஸ்மிஷனுக்கும் இந்த சோடியம் குளோரைட் ஹெல்ப் பண்ணுது. பாடி டெவலப்மெண்ட், பாடி growth, மசில் மூவ்மெண்ட் போன்ற பல முக்கியமான விஷயங்களுக்கு இந்த NaCl உதவுது. ஒரு நாளைக்கு 5 கிராம் ஆஃப் NaCl நம்ம எடுத்துக்கணும். 5 கிராம் அப்படின்னும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் NaCl நம்ம கட்டாயம் எடுத்துக்கணும். இது நம்ம கல்லுப்பா எடுத்துக்கிட்டாலும் அல்லது தூளுப்பா எடுத்துக்கிட்டாலும் இந்த NaCl நமக்கு கிடைச்சிரும். ஆனா எதனால இந்த தூளுப்பு பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பியூரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வெறும் பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் NaCl மட்டும்தான் இருக்கும். அது கூட ஆடடா அயோடினை சேர்ப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது எல்லா சால்ட்டுமே, அதாவது பவுடர் சால்ட் எல்லாமே அயோடினைஸ்டு ப்ராசஸ்டு சால்ட்னு தான் இருக்கும். இந்த சால்ட் கூட அயோடினை ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்காக இந்த அயோடின் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் அயோடின் போதுமான அளவு கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி அயோடினைஸ்டு சால்ட் தான் எல்லாரும் பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு நம்ம உடலுக்கு 150 முதல் 200 மைக்ரோகிராம் ஆஃப் அயோடின் வந்து தேவைப்படுது. இந்த அயோடின் அதிகமா போனாலோ இல்ல குறைவா போனாலோ நம்ம உடலுக்கு பாதிப்பு ஏற்படும். இந்த அயோடின் எதுக்கு நமக்கு தேவைப்படுது? எதனால நம்ம இதை சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தைராய்டு ஹார்மோன்ஸை உருவாக்குறதுல மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இந்த அயோடினை நம்ம நார்மலா மற்ற டயட் கூட நம்மளால எடுத்துக்க முடியாது. உணவு சாப்பிடறதுனால மட்டும் நம்மளால இந்த அயோடினை பெற முடியாது. அதனாலதான் நம்ம சாப்பிடுற உப்பு கூட இந்த அயோடின் கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்றாங்க. இந்த அயோடின் நம்ம உடல்ல போதுமான அளவுக்கு இல்லைன்னா தைராய்டு குறைபாடுகள் இருக்கும், பிரெயின் டெவலப்மெண்ட் குறைவா இருக்கும், குழந்தைகளோட உடல் வளர்ச்சியும் ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ போதுமான அளவு அயோடின் நமக்கு தேவைப்படுது. அதாவது ஒரு நாளைக்கு 150ல இருந்து 200 மைக்ரோகிராம் ஆஃப் அயோடின் வந்து நம்ம கட்டாயம் எடுத்துட்டே ஆகும். உப்பு அதிகமா நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு பிளட் பிரஷர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நம்ம போதுமான அளவுக்கு உப்பையும் எடுத்துக்கணும், போதுமான அளவுக்கு அயோடினையும் எடுத்துக்கணும். இந்த வீடியோல உங்களுக்கு உப்போட தேவை என்ன, எதனால நம்ம ப்ராசஸ்டு அயோடினைஸ்டு சால்ட்டை சாப்பிடணுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற பயனுள்ள ஹெல்த் டிப்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, பை பை.